அனைவருக்கும் வணக்கம். தனுசு ராசிக்காரர்களுக்கு குறைக்காத நாயும் இல்லை, குறை சொல்லாத வாயும் இல்லை என்று சொல்லக்கூடிய வகையில் உங்களை பற்றி குறை சொன்னவர்கள் முன் கெத்தாக வாழ்ந்து காட்டக்கூடிய அளவிற்கு மிக அற்புதமான வாய்ப்புகளையும் முன்னேற்றத்தையும் வெற்றியையும் குவிக்கக்கூடிய வகையில் இந்த மாசி மாதம் எப்படி அமைய போகிறது. குறிப்பாக மாசி மாதத்தில் பிப்ரவரி 13ஆம் தேதியிலிருந்து மார்ச் 14ஆம் தேதி வரை கிரகநிலைகளின் அமைப்பு எப்படி உள்ளது என்பதை ஆராய்ந்து பார்த்தால் பெருவாரியான கிரகநிலைகள் மிகவும் சாதகமாக வலம் வருகின்றன. ராசியின் அதிபதியான குரு வக்ர நிவர்த்தி பெற்று பலம் வருகிறார். அது மட்டுமல்லாது ராசிக்கு சகாயமானவரான செவ்வாயும் வக்ர நிவர்த்தி பெற்று சப்தமத்தில் பலம் பெறுகிறார். மாசி 9ஆம் தேதி முதல் மாசி 14ஆம் தேதி முதல் புதன் மிகவும் வலுவாக சுகஸ்தானத்திற்குள் நுழைகிறார். இப்படி பல அதிரடியான மாற்றம் ஏற்படும் போது சனி மற்றும் சூரியன் இணைந்து தைரியஸ்தானத்தை வலு சேர்க்கின்றன. எனவே மிகப்பெரிய அளவிலான கெத்தாக வாழ்ந்து காட்டக்கூடிய நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் எளிதில் தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த வேளையில் உங்களை தேடி நிச்சயமாக வருகிறது. இந்த மாசி மாதத்தில் கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது குறைக்காத நாயும் இல்லை, குறை சொல்லாத வாயும் இல்லை என்று சொல்லக்கூடிய வகையில் உங்களை பற்றி குறை சொன்னவர்கள் மத்தியில் மிகவும் சிறப்பாக இந்த மாசி மாதத்தில் பல அதிரடியான மாற்றங்களையும் முன்னேற்ற வாய்ப்புகளையும் பெறுவதோடு மட்டுமல்லாது அவர்கள் முன் கெத்தாக வாழக்கூடிய அற்புதமான நேரமாக அமைவதற்கான வாய்ப்பை இந்த மாசி மாதம் மிகவும் சிறப்பாக அள்ளி கொடுக்கிறது. அதிலும் குறிப்பாக உங்களை பற்றி குறை சொன்னவர்கள் முன் கெத்தாக வாழக்கூடிய அளவிற்கு மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிறைவாக சந்திக்கக்கூடிய முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது. இந்த வகையில் பார்க்கும் போது கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்த்தால் இந்த மாசி மாதத்தில் முழுமையாக முழு சுபகிரகமான குரு வக்ர நிவர்த்தி பெற்று பலம் பொருந்திய அமைப்பில் ரிஷபராசியில் வலுவாக வெற்றிருக்கிறாருங்க. எதிர்பார்க்கக்கூடிய அனைத்து வகையான காரியங்களையும் உறுதியாக இந்த தருணத்தில் வெற்றிகரமாக மாற்றி கொடுக்க போகிறார். ஏனென்றால் இதுவரை ரிஷபராசியில் வக்ரகதியில் வலம் வந்த குரு பகவான் முழுமையாக இந்த மாதத்தில் இருந்து நேர்கதியில் வர ஆரம்பித்திருப்பது இந்த தருணத்துல மிக சிறப்பான நல்ல வாய்ப்பை உறுதியாக ஏற்படுத்தி கொடுப்பதற்கான நல்ல சந்தர்ப்பத்தையும் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகளை தடையில்லாமல் முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குருவின் அமைப்பால் நிறைவாக சந்திக்க முடியும். அது மட்டுமல்லாது குருவின் சுப பார்வை பல்வேறு இடங்களை வலுப்படுத்துவதால் உறுதியாக திட்டமிடுதலை காட்டிலும் மிகப்பெரிய அளவிலான வெற்றி வாய்ப்பும் முன்னேற்றத்திற்கான சந்தர்ப்பமும் உறுதியாக உங்களை தேடி வருவதற்கான நல்ல சந்தர்ப்பம் உண்டு என்பதை திட்டவட்டமாக குரு உறுதிப்படுத்துகிறார். அது மட்டுமல்லாது மிக வலிமை வாய்ந்த நீதி தவறாத நடுநிலை தவறாத நியாயஸ்தராக செயல்படக்கூடிய சனி பகவானை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் மட்டும்தான் முழுமையாக ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்க போகிறார். இந்த மாதத்திற்கு பிறகு திருக்கணிதத்தின்படி மிக வலுவாக சனி தனது நிலையில் மாற்றத்தை சந்திக்க போகிறாருங்க. எனவே நீங்கள் நினைப்பதை காட்டிலும் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய சனியின் அமைப்பால் உறுதியாக நல்ல மாற்றத்தை நிச்சயமாக சந்திப்பதற்கான சூழல் உண்டு. பல்வேறு வகையில இருந்த தடுமாற்றங்கள் இந்த தருணத்தில் நிச்சயமாக மாற்றத்தை சந்திப்பதற்கான முதன்மையான யோகத்தை இறுதி மாதமாக வலம் வரக்கூடிய ஆட்சி பலம் பெற்று வலம் வரக்கூடிய நீதி தவறாத நடுநிலை தவறாத நியாயஸ்தராக செயல்படக்கூடிய சனி பகவான் நிச்சயமாக அள்ளி கொடுக்க போகிறார். எனவே மிகப்பெரிய அளவிலான தடை தாமதங்கள் அனைத்தும் தகர்த்தெறியப்படுவதோடு புதிய வருமான உயர்வுக்கான வாய்ப்புகளும் மிக சிறப்பான சந்தர்ப்பமும் இந்த வேளையில் எளிதில் உங்களை தேடி வருகிறது. எதிர்பார்ப்பதை காட்டிலும் உத்தியோகம் தொழில் ரீதியாக மிக சிறப்பான மாறுதலை இந்த வேளையில் உறுதியாக சந்திக்கலாம். அதோடு மட்டுமல்லாது நிழல் கிரகமான ராகு குருவின் ஆட்சி வீடான மீன ராசியிலும் மோட்சக்காரகரான கேது புதனின் ஆட்சி வீடான கன்னி ராசியிலும் இறுதி தருவாயில் வலம் வருகின்றன. முழுமையாக இந்த மாதம் முழுவதுமே இரு கிரகநிலைகளும் தங்களுடைய பலத்தை சமபலம் பொருந்திய கிரகநிலைகளின் வீட்டில் சஞ்சரிப்பதால் அனைத்து வகையான பணிகளிலும் நிச்சயமாக நல்ல முன்னேற்ற வாய்ப்புகளை உறுதியாக சந்திப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்டயோக வாய்ப்புகளை இந்த தருணம் தடை தாமதம் இல்லாமல் ஏற்படுத்தி கொடுக்கிறது. எனவே முன்னேற்றத்திற்கு சிறிதளவும் குறைவில்லாத நல்ல வாய்ப்பை முதல் கிரகமான ராகு கேது நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கிறது. அது மட்டுமல்லாது வீரத்தை விளைநிலமாக கொண்டிருக்கக்கூடிய செவ்வாய் மிதுன ராசியில் வக்ர
வக்ர நிவர்த்தி பெறுகிறார். மாசி மாதம் 9ஆம் தேதி முதல் வக்ர நிவர்த்தி பெற்று பலம் பொருந்திய அமைப்பில் திரும்புகிறாருங்க. அதாவது பிப்ரவரி 21 முதல் வக்ர நிவர்த்தி பெறக்கூடிய மங்களகாரகன் பூமிக்காரகன் செவ்வாயின் அமைப்பால் உறுதியாக அதிரடியாக பல சுப நிகழ்வுகள் இந்த வேளையில் கைகூடுவதற்கான யோகம் உண்டு. அதிரடியாகவும் தடாலடியாகவும் பல பணிகளை இந்த வேளையில் சிறப்பாக செயல்படுத்துவதற்கான நல்ல யோகம் நிச்சயமாக உங்களை தேடி வரப்போகிறது. அதோடு மட்டுமல்லாது இதுவரை அவர் வக்ரகதியில் வலம் வந்த சூழலில் ஏற்பட்ட பின்னடைவுகள் முழுமையாக சரி செய்யப்பட்டு முன்னேற்றத்திற்கான நல்ல வாய்ப்புகள் உறுதியாக தேடி வருகிறது மங்களக்காரகரான செவ்வாயின் அமைப்பால். அதேபோன்று வித்யாகாரகரான புதனை பொறுத்த வரைக்கும் மிக வலுவாக சனியுடன் இணைந்து இந்த மாசி மாதத்தின் முற்பகுதியை வலுப்படுத்துகிறார். பிற்பகுதியில் 14ஆம் தேதிக்கு பிறகு நீட்சம் பெற்று சஞ்சரிக்க போகிறாருங்க. வித்யாகாரகரான புதன் நீட்சம் பெறுவதால் சற்று மந்தமான சூழல் ஏற்படலாம். ஏனென்றால் உணர்ச்சி வசப்படுவதற்கான வாய்ப்பு உள்ளது. மற்றபடி நீச்சம் பெற்றாலும் மிக சிறப்பான மாறுதலை நிச்சயமாக வித்யாகாரகரான புதன் அள்ளி கொடுப்பார். எனவே சற்று விழிப்புணர்வுடன் இருந்தால் போதும். முன்கோபத்தை தவிர்த்து கொண்டாலே மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகள் உறுதியாக உங்களை தேடி வரும். முதன்மை கிரகமும் உஷ்ண கிரகமுமாக இருக்கக்கூடிய சூரியன் முழுமையாக ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய சனியுடன் இணைந்து கும்பராசியை வலுப்படுத்த போகிறார். எனவே கும்பராசியில் ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய சனியுடன் இணைந்து கும்பராசியை வலுப்படுத்தக்கூடிய சூரியனின் அமைப்பு அதிரடியான பல மாற்றங்களை உறுதியாக ஏற்படுத்தி கொடுப்பதற்கான வாய்ப்பு உள்ளது. விழிப்புணர்வுடன் இருங்க. அதோடு மட்டுமல்லாது சுக்கிரன் இந்த மாதம் முழுவதுமே உச்ச நிலையில் வலம் பெறுகிறார். உச்சம் பெற்று வலம் வருவதால் பல்வேறு வகையான புதிய வாய்ப்புகள், வளர்ச்சிக்கான முன்னேற்றத்திற்கான சந்தர்ப்பங்கள் தடைதாமதம் இல்லாமல் உறுதியாக உங்களை தேடி வருகிறது. சந்திரனை பொறுத்த வரைக்கும் 12 இடங்களிலும் வலம் வர போகிறார். ஆட்சி பலமும் உச்சபலமும் பெறும்போது அதிரடியான மாற்றம் சிறப்பாக கிடைக்கும். இப்படி நவகிரக நிலைகளின் அமைப்பும் இருக்க இந்த மாசி மாதத்தில் குடும்ப சூழ்நிலை எப்படி அமைகிறது என்று பார்க்கும்போது தனுசு ராசிக்காரர்களின் குடும்ப சூழ்நிலையை பொறுத்த வரைக்கும் இந்த வேளையில் பெருவாரியான கிரகநிலைகளின் அமைப்பு மிகவும் சாதகமாக உள்ளது. குறிப்பாக சனி, புதன், சூரியன், சுக்கிரன், ராசியின் அதிபதியான குரு, சந்திரன் என பெருவாரியான கிரகநிலைகள் சாதகமான ஒரு அமைப்பில் வலம் வரக்கூடிய இந்த வேளையில் நினைப்பதை காட்டிலும் பல்வேறு வகையான சுபகாரியங்கள் தடையில்லாமல் மிக சிறப்பாக கைகூடும். பாதியில் நின்ற பல பணிகளை இந்த தருணத்தில் சிறப்பாக மேற்கொண்டு முடிப்பதற்கான யோகம் நிறைவாக கிடைக்க போகிறது. எந்த ஒரு காரியத்தை கையில் எடுத்தாலும் அதில் இருக்கக்கூடிய தடை தாமதங்களை முற்றிலுமாக விலக்கி முன்னேற்றத்திற்கு வழிவகை செய்யக்கூடிய வகையில் சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் எளிதில் உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கிறது. அது மட்டுமல்லாது அனுகூலமற்ற நிலையில் இருந்து வந்த பல்வேறு வகையான அணிகள், தடைகள், தாமதங்கள் போன்றவற்றை இந்த தருணத்தில் முற்றிலுமாக விலக்குவதோடு முன்னேற்றத்திற்கான நல்ல வாய்ப்பு கிடைக்கிறது. உத்தியோகம், தொழில் என அனைத்து வகையான பணிகளிலும் உங்களுடைய குறை என்று சொல்லக்கூடிய விஷயங்களில் தனுசு ராசிக்காரர்கள் அதை திறமையாக மாற்றி முன்னேற்ற பாதையில் பயணிக்கக்கூடிய வகையில் அமைவதற்கான சூழல் நிச்சயமாக கிடைக்கிறது. எனவே உறுதியாக உங்களை குறை சொன்னவர்கள் முன் கெத்தாக வாழ்ந்து காட்டக்கூடிய வகையில் மிகப்பெரிய அளவிலான அற்புதமான நல்ல வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்புகளும் உங்களை தேடி வருகிறது. எனவே உத்தியோகத்தில் பணிச்சுமை என்பது உறுதியாக குறையும். உற்சாகம் அதிகரிக்கக்கூடிய வகையில் உங்களது உழைப்பிற்கேற்ற நல்ல வாய்ப்புகள் மிகவும் அபரிவிதமாக கிடைப்பதற்கான சந்தர்ப்பம் உண்டு. தொழில்துறை, வியாபாரத்துறையில் கடுமையான போட்டிகள், நெருக்கடிகள் விலகுவதோடு முன்னேற்றத்திற்கு வழிவகை செய்யக்கூடிய வகையில் சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது. புதிய ஆர்டர்கள் நீங்கள் விரும்பியபடி சிறப்பாக அமைவதற்கான யோகம் நிச்சயமாக கிடைக்கிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் கலைத்துறை சார்ந்த பணிகளில் இருக்கக்கூடிய தடை தாமதங்களை களைந்து மிக சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகளை அற்புதமாக சந்திப்பதற்கான யோகம் நிச்சயமாக கிடைக்க போகிறது. மிகப்பெரிய அளவிலான தடை தாமதங்களை இந்த தருணத்தில் முற்றிலுமாக விலகி முன்னேற்றத்திற்கு வழிவகை செய்வதற்கான நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக கலைத்துறையில் உண்டு. அரசியல் சார்ந்த பணிகளில் தனுசு ராசிக்காரர்கள் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியிலும் மிக சிறப்பான வளர்ச்சியை நோக்கி பயணிப்பதோடு மட்டுமல்லாது மிக சிறப்பான முன்னேற்றத்தையும் உருவாக்கிக் கொள்ளலாம். மாணவர்களின் கல்வியிலும் இந்த மாசி மாதம் மிக சிறப்பான முன்னேற்றத்தை தனுசு ராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறது. விவசாயம் சார்ந்த பணிகளில் கடின உழைப்பிற்கேற்ற நல்ல பலன் விரைவாக கிடைக்கும். புதிதாக சொத்துக்கள் வாங்கக்கூடிய முயற்சியில் ஈடுபடக்கூடிய தனுசு ராசிக்காரர்களுக்கு வெற்றி வாய்ப்பை சனி, சூரியன், புதன் போன்ற கிரகநிலைகள் அபரிவிதமாக அள்ளி கொடுக்கின்றன. எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதிரடியான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் உறுதியாக சந்திப்பதற்கான நல்ல யோகம் தனுசு ராசிக்காரர்கள்
ராசிக்காரர்களை தேடி வரும். மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள தனுசு ராசிக்காரர்கள் உறுதியாக வாரத்தில் ஏதேனும் ஒரு நாள் விரதம் இருந்து அருகாமையில் உள்ள ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். உங்களுடைய குறைகள் அனைத்தும் நிவர்த்தியாகி குறை சொன்னவர்கள் முன் கெத்தாக வாழ்ந்து காட்டக்கூடிய அற்புதமான யோகம் தடைதாமதம் இல்லாமல் தனுசு ராசிக்காரர்களுக்கு நிறைவாக அமையும் என்பதில் சந்தேகமே இல்லை.